500 பவுன் போட்டு கட்டி கொடுக்குற பிள்ளைங்களுக்கே வாழ்க்கை நிரந்தரம் இல்லாமல் இருக்குது. ஒரு தகப்பன் இல்லாமல் எல்லாத்தையும் இழந்து இந்த பிள்ளையை நான் எப்படி கட்டி கொடுக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கையில் தூக்கம் வர மாட்டேங்குது. என்ன எனக்கு இவ்வளோ உழைச்சி கொடுத்த பிள்ளைக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? நீங்கள் இப்படி சொல்கிறீங்கல்ல, 2 பிள்ளைய பெற்றுட்டு உங்கள் புருஷன் விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டாருல்ல, நீங்கள் தானே சம்பாரித்து உங்கள் பிள்ளைங்கள வளர்த்துனீங்க. அப்போல்லாம் தைரியம் இருந்துச்சு. அதே மாதிரி உங்கள் பொண்ணுக்கு அந்த தைரியம் இருக்கும்ல, சம்பாரிச்சுக்கலாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு. தொழிலில் போட்டு இவ்வளோ நஷ்டத்தையும் தாண்டி இருக்கீங்க இல்லையா? அது மாதிரி அவங்களுக்கும் அந்த தைரியம் இருக்கும்ல. நகை போட்டால் தான் கல்யாணம் நடக்குமா அப்படி நம்புறீங்களாப்பா நீங்கள்? இங்கே பாருங்க, எல்லா உழைப்பு பூரா நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். உழைக்க தெரியும், படிச்சிருக்கு, இப்போ டிகிரியும் முடிக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கு நல்ல ஹார்ட் ஒர்க்கிங் கேர்ளாக தானே இருக்காங்க, நல்லா உழைக்கிறதுக்கும் ரெடியாக இருக்கிற பொண்ணு. அப்புறம் என்ன உங்களுக்கு பயம்? தெரியல, தூக்கம் வர மாட்டேங்குது. நினச்சாலே பக்கு பக்குங்குது. ஒரு நேரம்லாம் ரொம்ப பயமாக இருக்கு. எப்படி பிள்ளைய கட்டி கொடுக்க போகிறோன்னு நினைக்கையிலே நீங்கள் தங்க விலை ஏறுது, ஐயோ பொண்ணை கட்டி கொடுக்குறோமே அப்படின்னு நினச்சிங்கன்னா பயப்படுவீங்க. அப்படி இல்லை, இன்னைக்கு சோசியல் மீடியாவுக்குள்ளே எதுக்கு இவளை கொண்டு வந்தோன்னு பயப்படுறேன். ஒவ்வொரு கமெண்டும் பார்க்கையில் நாக்க பிடிங்கிட்டு சாகுற மாதிரி கேட்குறாங்க. ஒரு திருப்பு காலேஜ் ஃபீஸ் கட்ட காசு இல்லை, ரொம்ப சிரமத்தில் இருந்தோம். இப்போவும் நாங்கள் கஷ்டம். நான் போட்டிருக்கிறதுலாம் கவரிங் தான், தங்கம் கூட கிடையாது. கேட்டதுக்கு அவ்வளோ கேள்வி, உன் பொண்ணை அனுப்பிவிடு, நான் காலேஜ் ஃபீஸ் கட்டுறேன், நானே படிக்க வச்சுக்கிறேன். அவ்வளோ கேவலமாக கமெண்ட் போடுறாங்க. நம்ம எதுக்கு இதுக்குள்ளே வந்தோம்? நீ வேணாமா, சேனலை விட்டுரு, இந்த சேனல்னால ரொம்ப அசிங்கப்படுறேன். நான் சோசியல் மீடியாவில் உள்ளவங்களாம் கல்யாணம் பண்ணலையா, நானும் நல்லா சாதிச்சு காமிப்பேன், கவலைப்படாதேங்கிறா. ஒவ்வொரு நாளும் பயமாக இருக்குது. தூக்கம் வர மாட்டேங்குது. படுத்தா பிள்ளைக்கு எப்படி லைஃப் அமைய ஒன்றுமே இல்லைன்ட்டு எல்லாத்தையும் இழந்துட்டேன். இன்றைக்கி வெறும் ஆளாக இருக்கேன். ஒன்று நான் வாழணும், இல்லை அந்த மாதிரி 2 நிலமையில நான் இருக்கேன். யாரையுமே நம்ப முடியலையே. நான் யாரையும் ஏமாத்தினதில்லை, ஆனால் ஏமாந்து போய் நிற்கிறோம். நம்பினவங்க பூரா ஏமாற்றிட்டாங்க. என்ன பண்ணுவேன் சொல்லுங்கள்? யாரு மேலே கூட பிறந்தவங்களும் எல்லாம் இறந்துட்டாங்க. இவளுக்கு அப்பா இல்லை, எனக்கு அப்பா இல்லை, அண்ணன் இல்லை, புருஷன் இல்லை. நான் என்ன பண்ணுவேன்? இந்த பிள்ளை எப்படி கட்டி கொடுப்பேன்? உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது ஈஸி, ஆனால் உங்கள் இடத்துல இருந்து பார்த்தா தான் உங்களோட வலி தெரியும். நான் படுத்துனா காலைல எந்திரிப்பேனா தெரியல. எனக்கு சுகர் இருக்குது, நான் மாத்திரை போடல. மாத்திரை வாங்கினா மாதம் 1000 ரூபா 1500 ஆகுமேன்னு மாத்திரையே போடாமல் ஓட்டிகிட்டு இருக்கேன். எவ்வளோ நாள் உயிர் வாழ்வேன்னு எனக்கு தெரியாது. எனக்கு அப்புறம் உங்களுக்கு யார் இருக்கா? எனக்கு அந்த கேள்வி எனக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கு. எனக்கு அப்புறம் என் பிள்ளைங்களுக்கு யார் இருக்கா? அப்படியே மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது.